இன்றைக்கி வந்து நம்ம வெந்தய களிக்குன்றது எப்படின்னு பார்ப்போம். வெந்தய களிக்கு தேவையானது பச்சரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் இது கருப்பட்டி பாகு, கருப்பட்டியை காய்ச்சி பாகாக எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் 1.5 ஸ்பூனுக்கு இது எடுத்து வச்சுருக்கேன் சுக்குப்பொடி. இது வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் வச்சுக்கலாம், கம்மியாக கூட கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் வேணுன்றவங்க இது வயிற்று கோளாறுக்கு நல்லது, அதனால் நான் சுக்குப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டுட்டு மீதியை வச்சுக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஒரு 50 இருக்கும். களிக்குன்றதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது, அதனால் எல்லோரும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வெந்தய களிக்கு தேவையான மாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு வந்து அரிசியவும் வெந்தயத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். பச்சரிசியை செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து கொட்டி வச்சுருவோம். அடுத்து வந்து நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம். வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா படபடன்னு பொரியட்டும். வெந்தயத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து இப்போ அரிசி கூடவே கொட்டிடுவோம். ரெண்டும் நல்லா ஆறட்டும். ஆற வச்சு நல்லா மிக்சியில் ஓட விட்டு மாவாக எடுத்துக்கிடுவோம். களிக்கு வேண்டிய மாவை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வறுத்த பச்சரிசியவும் வெந்தயத்தையும் ஆற வச்சு மிக்சியில் ஓட விட்டு நம்ம களிக்கு வேண்டிய மாவை எடுத்தாச்சு. இப்போ வந்து இது 1 டம்ளர் அரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் வெந்நீர் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இந்த வெந்நீர் வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு நம்ம கருப்பட்டி பாகு வச்சுருக்கோம், அதனால் நான் சுருக்கமாகத்தே வெந்நீர் வச்சுருக்கேன். 2 டம்ளர் வெந்நீர் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். நல்லா தண்ணி சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோம். ஏன்னா மாவு போடும்போது ரொம்ப கட்டியாக வந்துடும். அதுக்காக சுருக்க தண்ணியில் தான் போடணும், சுருக்கமாக இருக்கணும் தண்ணி. கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். இது லாஸ்ட்டில் விட்டு கூட கிண்டிக்கிடலாம். மாவை போடுவோம். களிக்குரிய மாவை போட்டு இதில் வந்து இந்த துடுக்கிட்ட கிண்ட போகிறேன். இந்த கரண்டிகிட்ட இதை உள்ளே வச்சுருவோம். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உள்ளே வச்சாத்தேன் நம்மளுக்கு கட்டி விழுகாது. அதுக்காகத்தேன் ஃபஸ்ட்லேயே உள்ளே வச்சுருங்க. கிண்டுங்க, கட்டி வந்துடக்கூடாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருப்பட்டி பாகு விட்டுக்குருவோம். நல்லா ஊற்றி கிண்டணும். இப்படி கீழே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிடணும். கட்டி விழுந்துடக்கூடாது. கீழே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். லாஸ்ட்டாக சுக்குப்பொடி போடுவோம். நல்லா இழுத்து கிண்டுங்க. கட்டியெல்லாம் வராது. இழுத்து கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். இதில் சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் சுருக்கமாகவே போடுங்க. சுக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் சுக்குப்பொடி போடுறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிண்டுங்க. நெய் விடுறவங்க நெய் விட விட்டுக்கோங்க. இப்படி ஒட்டாமல் வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு களி அருமையாக இருக்கும் சாப்பிட.
பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து இறக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இது வந்து உடல் சூட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயக்களி கிண்டி கொடுங்க. நல்லா நல்லெண்ணெய் வச்சு தலையை குளிச்சுட்டு வெந்தயக்களி கிண்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. எல்லாம் செய்து பாருங்க. எண்ணெய் தொட்டு தொட்டு களியை உருண்டை பண்ணிடுங்க. வெந்தயக்களி அவ்வளவு நல்லது உடம்புக்கு. வெயில் காலத்துலாம் வாரத்துக்கு ஒரு டைம் வெந்தயக்களி கிண்டி சாப்பிடுங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சனி ஞாயிறு லீவு கிடச்சா உங்களுக்கு இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.